ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலில் படித்து பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் கெஸ்ஸு நான் போடுற யூடியூப் சேனலில் வரும். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் வரலைன்னா கூட உங்களுக்கு யூடியூப் சேனலில் காமிச்சிடும். ஓகேங்களா? பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ஒரே மெசேஜு. ரொம்ப லாஸு. காலையிலேருந்து டியருக்கும் பிடிக்க முடியல, கேரளாவுக்கும் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கெஸ் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து உள் நம்பர்லேருந்து பார்த்து எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 6 அப்புறம் 4 ரெட் கலரில் மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பரு பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கிறது பிளாக் கலரு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நேற்று அடித்தது நம்பரு, ஃபுல் நம்பர்லேருந்து இது எடுத்துருக்குறாங்க ஒரு கெஸ்ஸு. அளவோட விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அளவுக்கு மீறி விளையாடாதீங்க. ஏன்னா ரொம்ப லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி காலையிலேருந்து விட்டது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. பட் நல்லது தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக. ஆனால் வரும். அதுக்காக தான் இவ்வளோ நேரத்துலேயே உங்களுக்கு நான் பார்த்து கேரளாவுக்கு முடிஞ்சவொடனே எனக்கு மெசேஜு, அதனால தான் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அளவோடு விளையாடுங்க, அளவுக்கு மீறி விளையாடாதீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு பிடிச்சிக்கலாம், ஆனால் காசு போச்சுன்னா வராது. ஓகேங்களா? அதனால் அளவோடு விளையாடுங்க, அளவுக்கு மீறி விளையாடாதீங்க. ஒரு சின்ன கேஸு தான், ஃபார்வர்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற கேஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நேற்று எடுத்த லாஸ்ட் 8 மணிக்கு அடித்த ரிசல்ட்லேருந்து உள் நம்பரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று பவரில் இல்லைனா ஆர்டினரியிலே அடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 3-9ன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதை ரெட்டில் மார்க் பண்ணுறது ரெட்லேயே வர ரிசல்ட்டு, பிளாக்கில் மார்க் பண்ணுற ரிசல்ட்டு பிளாக்கில் சேம் டைரெக்டாகவே அப்படியே அடிச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணுறது டைரெக்டு, பிளாக்கில் மார்க் பண்ணுறது உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே ஃபுல் நம்பர் வெளி நம்பர் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறான். ஓகேங்களா? இதெல்லாம் தனியாக மார்க் பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 9-5க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்போசிட்டு 4. ஓகேங்களா? ஃபுல் ஆப்போசிட்டுக்கு நான் ஒரு வைலட் கலர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 3 டைரெக்டாக அடிச்சிருக்கிறான், 9ம் டைரெக்டாக அடிச்சுன்னுக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்போசிட் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட்டில் மார்க் பண்ணுறேன். ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லைங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் வயலட்டில் மார்க் பண்ணுறேன். எது ஸ்ட்ராங்காக வரும்ன்றது நீங்களே கெஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வர்றது நான் உங்களுக்கு போடுறேன். பட் கண்டிப்பாக
நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸில் எது வருதோ அதை பார்த்து விளையாடுங்க. தயவுசெய்து அளவோடு விளையாடுங்க, அளவுக்கு மீறி விளையாடாதீங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 0 அப்படியே டைரெக்டாக அடிச்சிருக்கிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 0, 8க்கு 0, அப்புறம் ஆப்போசிட்டு 3, 8க்கு 3 ஆப்போசிட்டு. இதை நான் வயலட் கலரில் வச்சிடுறேன். ஏன் வயலட் கலரில் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து எது டைரெக்டாக அடிச்சிருக்கிறான், எது வந்து ஆப்போசிட்டில் அடிச்சிருக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வந்து தனியாகவே எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய சார்ட் மார்க்கிங்கில் வந்து போடலாம், பட் உங்களுக்கு புரியாது. அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்போசிட்டு 7, 7க்கு 2. ஓகேங்களா? 2 ஆப்போசிட்டு, 7க்கு 2 ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து ரொம்ப ரேரு. அதனால் வந்து ஆப்போசிட் வந்து ரொம்ப ரேராக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வயலட் கலரில் போட்டுக்கிறது ரொம்ப ரேரு, அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து காலையில் வந்து 6 அடிச்சிட்டான், 6 வந்து அடிச்சிட்டான். அதனால் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கம்மி. இப்போ வந்து 4, 4க்கு வந்து 9 ஆப்போசிட்டு. இந்த 6 திருப்பினா கூட 9 போடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். இந்த சப்போர்ட் நம்பரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏன் இது வந்து பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறது 6 நம்பர் வந்து இந்த 64676 66 அடிச்சிட்டான். அதனால் வந்து வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் எடுத்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 2. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாகவே ஒரு மார்க் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிடுறேன். இங்கே 4க்கு 4 வந்துச்சு பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3க்கு 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு 2, இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 1, அப்புறம் இங்கே 7, 0க்கு 5, அப்புறம் இங்கே 0க்கு இங்கே 5. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மார்க்கிங். 4, 4க்கு வந்து ஆப்போசிட்டு 9, அப்புறம் 7. அதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6க்கும் 4க்கும் 9க்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸு. அளவோடு விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அளவுக்கு மீறி விளையாடாதீங்க. அளவோடு விளையாடுவோம். ஏன் இது போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் வந்து யாரும் வந்து பிடிக்கல, அதனால் ஒரு கெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு கெஸ் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு 4 வச்சுருக்கிறான். ஓகேங்களா? 9க்கு 9 வச்சுருக்கிறான். அடுத்தது இங்கே 4க்கு 4. ஓகேங்களா? 4 தான் மெயின் கெஸ்ஸு. ஓகேங்களா? அப்படி திருப்பினான்னா ஆப்போசிட்னா 9. ஓகேங்களா? அது விட்டாக்க
சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் வந்து ஒரு உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து விளையாடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? கட்டாயம் கிடையாது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து விளையாடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? 7 சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு ஒரு கெஸ்ஸு. அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஷார்ட் டைமில் எடுத்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கெஸ்ஸு சப்போஸ் அளவோடு விளையாடுங்க. நான் 8 மணிக்கு கெஸ்ஸு 8 மணி டியருக்கு வந்தால் எடுத்து நான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து போடுறேன். அளவோடு விளையாடுங்க, எங்கேயும் போட மாட்டேன், லாஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா? நான் வந்து 8 மணிக்கு மறுபடியும் இன்னொரு ஷோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.